இது டெல்லியில் இருக்கிற அந்த புராரி வீடு. பல வருஷமா ரொம்ப அமைதியா ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபேமிலி. அவன் ஒன்றும் பெரிய பணக்காரங்க கிடையாது, பெரிய செல்வாக்குள்ள ஆளுங்களும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்ப சைலண்டான டைப், எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க அப்படின்னு. 2018 ஜூலை மாதம் அந்த ஒரு காலை பொழுது வரைக்கும் அவங்க கிட்ட எந்த ஒரு விசித்திரமான மாற்றமும் யாருக்கும் தெரியல. அன்னைக்கு காலையில பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் ஏதோ ஒரு மாற்றத்தை கவனிக்கிறார். அந்த வீடே ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கு. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு சத்தமும் இல்லை. சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அங்கிருந்த காட்சி அவங்களே அதிர வைக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் எல்லாருமே சடலமா கிடக்குறாங்க. எல்லார் கண்ணும் துணியால கட்டப்பட்டிருக்கு, வாய் டேப் போட்டு ஒட்டப்பட்டிருக்கு. உடல்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல அடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தா ஏதோ சண்டை நடந்த மாதிரியே தெரியல, பக்கா பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு. போலீஸ் உடனே இது மர்டரா இருக்குமோன்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். வெளியாட்கள் உள்ள வந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்க இல்லை. கதவு உடைக்கப்படல, அங்க எந்த ஒரு மல்யுத்தமும் நடக்கல, எந்த ஒரு பொருளும் திருடு போகல. எல்லா ஆதாரங்களும் ஒரே ஒரு திசையை நோக்கி தான் போகுது. அது அந்த குடும்பமே தான். ஆனா ஏன் ஒரு குடும்பம் தங்களுக்கு தாங்களே இப்படி செஞ்சுக்கணும்? அப்பதான் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் கிடைக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து கையால் எழுதப்பட்ட சில நோட்டு புத்தகங்கள் கிடைக்குது. டஜன் கணக்கான பக்கங்கள். அதுல ஃபுல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரூல்ஸ் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் அந்த குடும்பத்தில் இருந்த ஒருத்தரே தான் எழுதியிருக்கார். அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இறந்து போன தங்களோட தந்தை தான் தங்களை வழிநடத்துறதா அந்த குடும்பம் நம்பியிருக்கு. அந்த நோட்ஸ் மற்றும் போலீஸ் விசாரணையின்படி தங்களோட தந்தை இன்னும் தங்களோட பேசிட்டு இருக்காருன்னு அந்த குடும்பம் ஆழமா நம்பியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணினா ஏதோ ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அந்த நோட்ஸை அவங்க பிளைண்டா நம்பியிருக்காங்க. காலப்போக்கில் இந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த நோட்ஸ்ல இருக்கிறத அப்படியே செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு அந்த குடும்பமே வீட்டுக்குள்ள ஒன்னா கூடுறாங்க. அந்த நோட்ஸ்ல என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே அச்சு பெசகாம தயார் பண்றாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பதற்றமும் இல்லை, நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பொறுமையா ஃபாலோ பண்றாங்க. அன்னைக்கு இரவு முழுக்க அந்த வீடு அப்படியே நிசப்தமா இருக்கு. மறுநாள் காலையில அந்த குடும்பமே சடலமா கண்டெடுக்கப்படுது. போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க, வெளியாட்கள் யாரும் உள்ள வரல, எந்த ஒரு திருட்டும் நடக்கல, இது எந்த ஒரு தாக்குதலும் கிடையாது. எல்லாமே அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் நடந்திருக்கு. இந்தியாவையே குழப்பத்தில் ஆழ்த்தின ஒரு மர்மமான கேஸா இது மாறுது. அந்த புராரி வீடு இன்னைக்கும் அங்கதான் இருக்கு. ஆனா இப்போ அங்க யாரும் வசிக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடு இப்போ ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குன்னு. ஒரு பாரம், ஒரு அமைதி, ஒரு விசித்திரம். இன்னைக்கும் கூட மக்கள் அந்த வீட்டை தவிர்க்கிறாங்க. ஏன்னா சில மர்மங்கள் பேய்களை பத்தினது கிடையாது, அவை மனித மனங்களை பத்தினது. இது ஒன்றும் ஹாரர் கதை கிடையாது. இது இன்னைக்கும் நேரடியான பதில் இல்லாத ஒரு நிஜமான மர்மம்.